நம்முடைய பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இறப்பு ஒரு வரலாறாக அமைய வேண்டும் அப்படிங்கிற சொல்லுக்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து மறைந்த ஒரு மாவீரனை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா மாவீரன் ஜெ குரு அவர்களை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில முழுசுமா பார்க்க போறோம். தொடர்ச்சியாக தமிழக ஊடகங்கள் மாவீரன் ஜெ குரு அவர்களை வன்மவாதியாகவும், அவர் ஏதோ சாதி வெறியராகவும், அப்புறம் அந்த ஆணவ கொலை செய்பவராகவும், ஊக்கப்படுத்துவராகவும், இது மாதிரியான போலி விஷயத்தை தான் வதந்தியா பரப்பிட்டே இருந்தாங்க. இதுவரை அவர் இறந்த பிறகு கூட இந்த விஷயம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில அவருடைய பல்வேறு சாதனைகளை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பேச போறோம். ஏன்னா இந்த தமிழக ஊடகங்கள் அதை பேச மறந்துட்டாங்கன்னு இல்லை, மறைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவருடைய சாதனைகள் ஏராளமா இருக்கு. அவருடைய அரியலூர் மாவட்டத்துல அவர் செய்த சாதனைகள் ஒரு புக்கெல்லாம் பத்தாது. அந்த அளவுக்கு பல்வேறு சாதனைகளை மாவீரன் ஜெ குரு அவர்கள் சாதிச்சுட்டு போயிருக்காரு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவர் வாழ்ந்த அரியலூர் மாவட்டம் இருக்குல்ல, அந்த இடத்துல அழகாபுரம் அப்படிங்கிற ஊர்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு கோயிலுக்குள்ள போறதுக்கான உரிமை கிடையாது. இதை மருத்துவர் ஐயா மூலமாக அவர் கேள்விப்பட்ட மாவீரன் ஜெ குரு அவர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை மாலை போட்டு அந்த கோயிலுக்குள்ள கூட்டிக் கொண்டு சென்ற வரலாறும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பழங்குடியின இருளர் இன மக்களுக்கெல்லாம் இவரோட சொந்த செலவுல 5 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல அவங்களுக்கு வீடுகளும் கட்டி கொடுத்து பட்டா எல்லாமே அவங்க பேருக்கு மாத்தி இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை மாவீரன் ஜெ குரு அவர்கள் செஞ்சிருக்காரு. இன்னமும் அந்த ஏரியா மருத்துவர் ஐயா நகர் அப்படிங்கிறதுதான் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும். அதுக்கப்புறம் அரியலூர் மாவட்டத்துல இரட்டை டம்ளருக்கு, அதாவது இந்த இரட்டை குளிர் சொல்லுவாங்கல்ல, இரட்டை டம்ளர் முறையை ஒழித்தவர் யாரும் பாத்தீங்கன்னா மாவீரன் ஜெ குரு தான். இந்த முற்போக்கு பேசுறாங்க பார்த்தா இந்த திராவிட கழகம், அப்புறம் அந்த திராவிட கட்சிகள், இது எதுவுமே அவங்களாம் எதுவுமே போய் பண்ணல. இது சாதித்து காட்டுவது யாருன்னு பாத்தீங்கன்னா மாவீரன் ஜெ குரு அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம மருத்துவர் ஐயாவோட சொல்லை ஏற்று அரியலூர்ல ஒரே நாள்ல 7 அம்பேத்கர் சிலையை திறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவீரன் ஜெ குரு அவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இவர் இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அவர் செய்த சாதனைகள் ஏராளம். முழுக்க முழுக்க தன்னுடைய தொகுதி மக்களுக்காக அனைத்து நிதியும் செலவு செய்தவர். அதுல ஒரு பைசா கூட இந்த திராவிட கட்சிகள் மாதிரி திருடி எதுவுமே பண்ணல. முழுக்க முழுக்க அனைத்து சொத்து அந்த நிதி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு தான் செலவு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இவர் எம்எல்ஏ இருக்கிற நேரத்துல அங்க இருக்கிற அதிகாரி எல்லாருமே ஒரு வித பயத்துடன் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மாவீரன் ஜெ குரு அவர்கள் மிகவும் கோபக்காரர், கண்டிப்புக்காரர். அதான் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம திட்டங்கள் எதுவும் செய்யலைன்னா இவர் நேரடியா கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாரு. வேற மாதிரி பண்ணிட்டு தான் அவருடைய ஆக்ஷன் இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான பயம் அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே இருந்ததால அங்க இருக்கிற அதிகாரிகள் அனைவருமே இவருக்கு பயந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டனர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனை செய்தவர் மாவீரன் ஜெ குரு அவர்கள். அது மட்டுமே தான் சார்ந்த வன்னியர் சமூகத்திற்கு கடைசி வரை உண்மையாகவே இறந்து போனார் தான் நம்ம சொல்லணும். அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடாகட்டும், அந்த மக்களுக்கான எந்த வித பிரச்சனைகளாகட்டும், இவர் இருக்கிற வரைக்கும் வன்னியர் மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தார் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இன்று வரை அந்த குறைபாடு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு மாவீரன் ஜெ குருவோட இறப்பு வன்னியர் மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்திதான் இருக்கு. மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றிடமாகவும் இருக்கு. அதோடு தான் சார்ந்த வன்னியர் மக்களுக்காக மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அனைத்து சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அங்க போய் முன்னாடி நிற்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவீரன் ஜெ குரு அவர்கள் தாங்க. இது மாதிரியான பல்வேறு சாதனைகள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல தொடர்ச்சியாக சமூக நீதிக்காக போராடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவீரன் ஜெ குரு. இது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பதாகட்டும், அதுக்கப்புறம் தன்னுடைய சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறதாகட்டும், இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சாதிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அரியலூர் மாவட்டத்துல கலெக்டர் அலுவலகத்தை இழுத்து பூட்டியதாகட்டும், இது மாதிரியான சம்பவங்கள் மக்களுக்காக பல்வேறு விஷயங்களை போராடி அதை சாதிச்சும் காட்டியிருக்காரு மாவீரன் ஜெ குரு அவர்கள். அது மட்டும் இல்லாம தன்னை சார்ந்த மக்களுக்காக எப்பவுமே ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க எக்காரணத்துக்கும் குடி அது மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது. நீங்க தொடர்ச்சியா படிக்கிறதுல மட்டும் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். நீங்க தொடர்ச்சியா விதமான வம்புல, அதாவது ஏதாவது சண்டையில போயிட்டு இது பண்றது, ஏதாவது ஜாதி காலத்துல போய் ஈடுபடுறது, இதுமே நம்மள பல பேர் தூண்டி விடுவானுங்க. நீங்க அதை பத்திலாம் நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. நீங்க உங்களுடைய பாதி எதுனா
அந்த குதிரைக்கு வந்து கடிவாளம் கட்டி கொண்டு எப்படி இப்போ ஒரே நேர்பாதையில போவாங்க, அது மாதிரி உங்களுக்கான பாதையை வந்து படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பை நோக்கி போங்க, அதிகாரத்தை நோக்கி போங்க. நீங்க அரசு அலுவலகத்துல போயிட்டு ஒரு மிகப்பெரிய பதவியில போய் உட்காரணும். இது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாகவே வற்புறுத்தி சொல்லிட்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவீரன் ஜெயகுரு மட்டும்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேடைகளை தொடர்ச்சியாக அவருடைய பேச்சுக்கள் வந்து காரசாரமா தான் இருக்கும். அவர் பேசிய பேச்சுகள் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உணர்ச்சி பொங்க தான் பேசியிருப்பாரு. அவருடைய பேச்சுக்கள் வந்து இந்த திருட்டு கும்பல்களுக்கு வேணா, அதாவது இந்த நாடக காதல் கும்பலுக்கு வேணா பல்வேறு எரிச்சல்களை வந்து ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா பெண்களை பெற்ற அனைத்து தகப்பனர்களுக்கும் அவருடைய பேச்சு வந்து மிக பெரிய அளவுல ஒரு ஊக்கப்படுத்தி இருக்கு நம்ம சொல்லலாம். அப்படிதான் சொல்லணும். எதுக்கும் ஆகுனா பெண் பிள்ளைகளை வந்து தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு நாடக காதல் அப்படிங்கிற விஷயம் வந்து வட தமிழ்நாடு மட்டும் இல்ல, அதிக அளவுல பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தா கொங்கு மண்டலம் தான் சொல்லணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் பெண் பிள்ளைகளை வந்து அந்த அளவுக்கு இந்த தருதலை காதலால பாதிக்கப்பட்டு பஞ்சாயத்து பண்ணி அது மூலியமா வந்து பல லட்சம் ரூபாய் வந்து கைமாறின விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இந்த தருமபுரியில கலவரம் நடந்தது பார்த்தீங்களா, அந்த இளவரசன் தீபா விஷயம் கூட அது கூட இந்த இது மாதிரியான கட்ட பஞ்சாயத்து தான் நடந்ததுன்னு சொல்றாங்க. அந்த ஊர் மக்களால இது வரைக்கும் சொல்லப்படுது. ஏன்னா அந்த தகப்பனை, அந்த திவ்யாங்கிற அவங்களோட தகப்பனை வந்து தேமுதிகவை சார்ந்தவர், அங்க இருக்கிற ஒன்றிய பொறுப்புல இருக்காரு. அவரிடம் வந்து அவர் பொண்ணை வந்து மறுபடியும் இட்டுன்னு வந்து வரதுக்கு பல லட்சம் ரூபாய் பேரெல்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஊர் மக்களால வந்து இன்ன வரைக்கும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக மாவீரன் ஜெயகுரு அவர்கள் எதிர்த்ததன் விளைவுதான் இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் அப்படி பேர்ல இருக்கிற ஜாதி வெறியர்கள் வந்து மாவீரன் ஜெயகுரு அவர்களை தொடர்ச்சியாக மட்டம் தட்டி பேசுறது, அதுக்கப்புறம் அவர் வந்து ஜாதி வரியராக சித்தரித்தது எல்லாமே வந்து யாரும் பார்த்தீங்கன்னா இந்த போலி புரட்சிவாதிய கும்பல்கள் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை பெற்ற தகப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற அவர் சுத்திக்கிற ஊராகட்டும், அவர் சார்ந்து இருக்கிற இனமாகட்டும், எல்லாருமே அவரை இன்று வரை மிகப்பெரிய அளவுல தெய்வமாக தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படி இப்ப பல பேரோட வன்னியர்கள் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா சாமி போட்டோ அந்த பூஜை இருக்குல்ல, அங்க வந்து குருவோட போட்டோவும் இருக்கு. இது அந்த அளவுக்கு வந்து அந்த அவருடைய வாழ்ந்த, அதாவது அவருடைய மக்களுக்காக அந்த அளவுக்கு அவர் வந்து வாழ்ந்து மறைந்திருக்காரு தான் சொல்லணும். தன்னை சார்ந்த வன்னியர் மக்களுக்காக எவ்விதமான சூழ்வாதம் இல்லாம தொடர்ச்சியாக அவங்களுக்காக மட்டுமே உழைத்துவார் யாரும் பார்த்தீங்கன்னா மாவீரன் ஜெயகுரு அவர்கள் தாங்க. இது மாதிரியான ஒரு நபர் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுவதும் வந்து அவர் கொண்டாடப்படுவார். அவருடைய குரு பூஜைங்கிறது மிகப்பெரிய அளவுல சிறப்பாக வட தமிழகத்தில் கொண்டாடப்படும். அதற்கான நேரம் வரும். கண்டிப்பா மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வருங்காலத்தில் மிக பெரிய அளவில் வட தமிழகத்துல ஒரு அதிர்வலியை ஏற்படுத்துவார். கண்டிப்பா அவர் இல்லாம எந்த ஒரு நிகழ்ச்சியும் கண்டிப்பா இருக்காது, எந்த ஒரு கட்சி போஸ்டும் இல்லாம இருக்காது. கண்டிப்பா பாருங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துல மாவீரன் ஜெயகுரு அவர்களோட புகைப்படம் என்கிறது அனைத்து கட்சிகளோட போஸ்டர்லாம் கண்டிப்பா இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாமே கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இது அனைத்து கட்சி போஸ்டர்களும் அவருடைய புகைப்படம் இருக்கும். கண்டிப்பா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல புகழப்படுவார் மாவீரன் ஜெயகுரு அவர்கள். நன்றி, வணக்கம் மக்களே.